இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சை தாரகை மாதா கோவில்ல இருக்கோம். எந்த கோவில்னு கெஸ் பண்ணீங்களா? தமிழகத்துல வேளாங்கண்ணிக்கு அடுத்தபடியா தஞ்சாவூரோட மிக முக்கிய அடையாளமா இருக்க பூண்டி புதுமை மாதா கோவில்ல தான் இருக்கும். வாங்க இந்த கோவிலோட மறைக்கப்பட்ட உண்மைகளையும் அதிசயங்களையும் பார்க்கலாம். இந்த கோவிலும் 18ஆம் நூற்றாண்டுல வீரமாமுனிவரால கட்டப்பட்டதுதான். வீரமாமுனிவர் பூண்டிக்கு வந்தப்போ அன்னை மரியாவின் மீது கொண்ட அன்பால ஒரு சிறிய தேவாலயத்தை கட்டி இங்க இருக்க அன்னைக்கு அமல உற்பவ அன்னை அப்படின்னு பெயர் சூட்டி வழிபட்டு இருக்காரு. இங்க இருக்கிற மாதா சுரூபம் பிரான்ஸ் நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்டது. அன்று பிரான்ஸ் நாட்டுல லூர்து நகர்ல மாதா 3 சிறுமிகளுக்கு காட்சி கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் அங்க 3 மாதா சுரூபங்கள் செய்யப்பட்டன. அதுல இருந்து ஒரு மாதா சுரூபம் தான் கொண்டு வரப்பட்டு இங்க நம்ம பூண்டி கோயில்ல வச்சிருக்காங்க. அருட்தந்தை டார்ஸ் என்பவரால பிரான்ஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்ட மாதா சுரூபம் தான் இப்போ இங்க இருக்க மாதா சுரூபம். இங்க இருக்க மாதா சுரூபம் பிரான்ஸ் நாட்டுல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு அதிசய சுரூபம். அன்று பிரான்ஸ் நாட்டுல லூர்து நகர்ல மாதா காட்சி அளித்த பிறகு 3 மாதா சுரூபங்கள் செய்யப்பட்டன. அதிலிருந்து ஒரு மாதா சுரூபம் தந்தை டாரஸ் என்பவரால கொண்டு வரப்பட்டு பூண்டியில வைக்கப்பட்டது. இந்த கோவில்ல மிக சிறப்பான அரிய வகை பொருள் ஒண்ணு பாதுகாக்கப்படுது. என்னன்னா, அன்று இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவையோட ஒரு சிறிய துண்டு பகுதி இந்த கோவில்ல வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. ஒவ்வொரு வருடமும் தவகாலத்தின் போது அந்த பொருள் மக்களோட வழிபாட்டிற்காக இங்க வைக்கப்படுது. பூண்டி மாதா கோவிலோட அழக பற்றி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு அழகா கட்டியிருப்பாங்க. இதோட தூண்கள் மேற்கூரைகள்லாம் ரொம்ப யூனிக்கா அமைக்கப்பட்டிருக்கும். என்ன ஸ்பெஷல்னா, கோதிக் பாணின்ற ஐரோப்பிய கட்டடக்கலையை பின்பற்றி இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. பூண்டி வரலாற்றோட ஒரு முக்கிய திருப்புமுனையா அமைந்த ஒரு அதிசயத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. 1955 அருட்தந்தை லூர்து சேவியர் பங்கு தந்தையா இருந்தப்போ சர்ச்சோட மேற்கூரை இடிந்து விழற நிலையில இருந்திருக்கு. அவரு ஃபுல் கோவிலையும் இடிச்சு கட்டுறதுக்கு செலவு ரொம்ப அதிகமாகும். மேற்கூரையை மட்டும் எப்படி சரி செய்யறது அப்படின்னு குழம்பன நிலையில இருந்திருக்காரு. மாதா கிட்ட ஒரு நாள் பிரேயர் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, மாதாவால அவருக்கு உணர்த்தப்பட்டது என்ன அப்படின்னா, யாருக்கும் எந்த சேதமும் இல்லாம மேற்கூரை மட்டும் தனியா இடிந்து விழும் அப்படின்னு லூர்து சேவியர் தந்தைக்கு உணர்த்தப்பட்டிருக்கு. அதே போல மழை பெய்யற ஒரு நாள்ல கோவிலோட சுற்றுச்சுவருக்கோ பலிபீடத்துக்கோ எந்த ஒரு சேதமும் இல்லாம கோவிலோட மேற்கூரை மட்டும் தானா இடிந்து விழுந்திருக்கு. அத மக்கள் தற்போது மிக பெரிய அதிசயமா கருதுறாங்க. அதன் பின்னர் அந்த மேற்கூரை மட்டும் சரி செய்யப்பட்டு தற்போது மிக பெரிய கோவிலா பிரம்மாண்டமா பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவா உலகம் அறிய மாதா புகழப்படுறாங்க. இந்த இடத்தோட வரலாறு சிறப்புனாலையும் அங்க நடக்கிற அற்புதத்தாலையும் 1999 ஆகஸ்ட் 3 திருத்தந்தை 2ஆம் ஜான் பாலால இந்த சிற்றாலயம் பேராலயமா உயர்த்தப்பட்டது. பங்கு தந்தை லூர்து சேவியரோட பரிந்துரைத்தலாலையும் நிறைய புதுமைகள் நடக்கிறதுனால அவருக்கும் புனிதர் பட்டம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ரீசன்ட் டைம்ஸா பூண்டி மாதா கோயில்ல நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. நற்கருணை சிற்றாலயம், அன்னையின் புனித பூமி, ஜபமாலை கூடம், தியான கூடம்னு நிறைய உருவாக்கியிருக்காங்க. நிறைய பேர் வந்திருப்பீங்க. இந்த இடத்துல மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க. வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு தங்கும் விடுதி, கேண்டீன் வசதி எல்லாமே இருக்கு. கண்டிப்பா வரவங்களுக்கு ஒரு சிறப்பான திருப்பயணமா இந்த கோவில் அமையும். ஒவ்வொரு வருடமும் மே 6ஆம் தேதி அன்னையோட திருக்கொடி ஏற்றப்பட்டு மே 15ஆம் தேதி அன்னைக்கு திருவிழா கொண்டாடுறாங்க. மே 14ஆம் தேதி நைட்டு லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்கிற சிறப்பான தேர்பவனி எல்லாம் நடைபெறும். இன்னைக்கு மே 15 அன்னையோட திருவிழா நடந்துகிட்டு இருக்கு. யாரெல்லாம் திருவிழாவில இருந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பூண்டி கோயிலுக்கு போயிருக்கவங்க, அன்னையோட ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கவங்கலாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதா உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.